அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். பொதுவாக கதைகள் எல்லோருக்குமே பிடிக்கும். அல் குர்ஆன் கூட நிறைய உண்மை வரலாறுகளை சொல்லுகிறது. நம்மவர்கள் அதை கதைகள் என்று கூட சொல்வார்கள். குர்ஆன் கூறும் அந்த வரலாறுகளில் பொய்யோ மிகைப்படுத்தி பேசுகிறதோ இருக்காது. குர்ஆன் கூறுவது தான் வரலாறு. இது ஒரு பக்கம். இப்போது நிறைய கதைகள் மூலமாக சில அரபிய கதைகள், பழமொழிகள் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தருகிறது. அப்படிப்பட்ட சில கதைகள் தான் உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன். இது எல்லா மொழி சார்ந்த கதைகளும் இந்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் வரும். ஒரு குறிப்பிட்ட மொழி, ஒரு குறிப்பிட்ட நாட்டை மையமாக வைத்து அது அல்ல, எங்கே இருந்தோ பெறப்பட்ட, உலக முழுக்க திரட்டப்பட்ட பல்வேறு கதைகளுடைய தொகுப்பாக சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு தாய் தன் குழந்தைக்கு தட்டிலே உணவு கொண்டு வந்து வைக்கிறாள். அவளும் ஒரு உணவு தட்டிலே வைத்து கொண்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். அப்போது ஒரு தட்டுக்கு மேலே ஒரு முட்டை இருக்குது, இன்னொரு தட்டில் எதுவுமே இல்லை. மகனிடத்திலே தாய் கேட்கிறாள், மகனே உனக்கு என்ன வேணும்? மகன் சொல்லுகிறான், குழந்தை அல்லவா, அந்த ஒரு முட்டை இருக்கிறது தான் எனக்கு வேணும்னு கப்புன்னு பிடிச்சி அதை எடுத்து சாப்பிட்றான். தாய் மெதுவாக தன்னுடைய தட்டிலுடைய உணவுகளை கிளறுகிறாள். உள்ளே 2 முட்டை இருக்கிறது. மகனுக்கு அதிர்ச்சி. அதை செலக்ட் பண்ணியிருக்கலாமே, சரி அடுத்த தடவை பார்ப்போம் அப்படின்னு 2வது நாள் தொடர்கிறது. தாய் ஒரு தட்டின் மேல் ஒரு முட்டையை வைத்து, இன்னொரு தட்டின் மேல் 2 முட்டை வைத்து, மகனே உனக்கு எது வேண்டும் என்று எடுத்துக்கொள் என்று சொல்கிறார். மகன் விடுவானா? 2 முட்டை உள்ளதை அப்படியே பாய்ந்து போய் அமுக்கி எடுத்தான். அந்த ஒரு முட்டை உள்ள அந்த தாய் 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஒரு முட்டை உள்ள தட்டில் கீழே இன்னும் 2 முட்டைகள். இன்றைக்கும் மகன் ஏமாந்து போனான். இதடா பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறுநாள் 3வது தடவை தாய் ஒரு தட்டில் ஒரு முட்டை, இன்னொரு தட்டில் 2 முட்டையை கொண்டு வந்து வைக்கிறாள். மகன்கிட்ட கேட்குறான், மகன் எதுவே எடுத்துக்கோ அப்படின்னு. நாம இருந்தால் நிச்சயமாக 2 எடுத்திருப்போம், அல்ல கொஞ்சம் யோசிச்சிருப்போம். அந்த மகன் யோசிக்காமல் சொன்னான், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு உனக்கு தெரியும் அம்மா, நீ கொடுக்கறத நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சாப்பிடுகிறேன் என்று சொன்னான். உடனே அந்த மகன் அந்த ஒரு தட்டை உள்ளதை தாய் கொடுத்தால், அந்த ஒரு முட்டை உள்ளதை மகன் கிளறி சாப்பிடுகின்ற பொழுது உள்ளே 2 முட்டை இன்னும் அதிகமாகவும் ஒரு சிக்கன் பொரித்த துண்டும் இருந்தது. மகன் மகிழ்ச்சியோடு உண்டான். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்காக நீ வாழ ஆரம்பித்து விட்டால், உன்னுடைய சுயநலத்தை விட பொது நலத்தை நீ பெரிதாக எண்ணினால், அவர்கள் பெறுவதை விட பல மடங்கு நீ பெறுவாய். இது குர்ஆனினுடைய வாக்கு. இறைவன் இரட்டிப்பாக பல மடங்கு கொடுப்பான் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.